கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 20/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 264 நம்ம என்ன வேணும் கொடுத்தோம்னு பார்த்துருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம 2, 6, 4 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி போர்டில் நமக்கு 2, 6 2 நம்பருமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அப்படியே 4ஆம் நம்பர்லாம் கொடுத்துருந்தோம், கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி. ஆனால் பிசி போர்டில் 9ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பவரில் 4ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு பி போர்டு கொடுத்த நம்பர் இன்றைக்கி 2 நம்பருமே அதனால் ஒரு மேட்ச் பண்ணி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க நம்ம 20ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 120 5,80,000 கொடுக்குறாங்க. 60 2,80,000, 30 1,20,000. 0 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,500 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 12 1000, சிங்கிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 100 கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட கடைசி டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? மேலே நம்ம டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்தலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரணும்னு தெரிய வரும். ஓகே மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 697, இந்த 697 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 697 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 659 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 இல்லாட்டி 2. ஓகேவா? 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த 697 வச்சடி நமக்கு 4 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 202. இந்த 202 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 202 டேன் ஆப்ஷன் 659 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 4 இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 202 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 315. இந்த 315 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 315 டேன் ஆப்ஷன் 659 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 315 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 இல்லாட்டி 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 264 இருக்குது. இந்த 264 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 264 டேன் ஆப்ஷன் 659 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 2 இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 264 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துருந்தோம். இதில் 697 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நம்ம 202 வச்சு அடிக்கலாம். நமக்கு ஒரு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து 315 வச்சு அடிக்கலாம். நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கணக்குப்படி ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டட் 6ஆம் நம்பர் கூட வரலாம், அதில் 2ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 697 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 697 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 695 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 01ன்னு கிடச்சிருக்கு. 01 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 697 வச்சு அடிக்கலாம். நமக்கு 01ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 202.
இந்த 202 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டு என்ன வந்து பார்த்துடலாம். பாதி நம்ம வந்து 202 டேன் ஆப்ஷன் 695 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 1 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பாதி நம்ம வந்து 202 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 315. இந்த 315 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 315 டேன் ஆப்ஷன் 695 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 315 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 264. இந்த 264 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 264 டேன் ஆப்ஷன் 695 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடச்சிருக்கு. 10 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 264 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 10ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் வந்து எடுத்துருந்தோம். 697 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 0 நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நம்ம 202 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 315 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்தபடி நம்ம 264 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 1 அல்லது 0 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் பி போர்டுக்கு 1 0 வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு உங்கள் விஷயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா. ஓகே மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படி 6 நம்பர் வர மாதிரியும், அடுத்தபடி பி போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் 1 அப்படி 0 வர மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 21 12 20 02 61 16 60 06ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் விஷயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 264 264க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 2 நாள் வந்து கொடுத்துருந்தாப்புல. என்னான்னு தெரியல, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காப்புல. அடுத்து விஎன் மேட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 264க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்போர்டுக்கு 2 6 கொடுத்துருந்தாப்புல. 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பரே வந்து வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வெட்டி ஓகே, ஆல்போர்டு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துருக்காப்புல. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 26 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வெட்டி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அது போய் மாரியப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டுக்கு 4 எடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு 6 எடுத்துட்டாப்புல. ஆனால் ஒரு அற்புதமான கணிப்பத்தை எடுத்துருக்காப்புல. ஆனால் போர்டு தான் கொஞ்சம் மாறிடுச்சு. இல்லைன்னா ஒரு அற்புதமான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்தபடி தருண் ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 2 4 கொடுத்துறாப்புல. 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் நம்பர். 2 நம்பருமே ஹிட் ஆயிடுச்சு இன்றைக்கி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரவுடி கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 964 பிசி 64ன்னு வந்து எடுத்துருக்காப்புல. ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸ் தான். ஒரே ஒரு செட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதிக நம்பர் கொடுக்கல. அதுவும் பார்த்திங்கன்னா டேரெக்டான ஒரு இன்னிங் தான். ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 2 மட்டும் கொடுத்தோம்னா இன்றைக்கி பக்காவான ஒரு இன்னிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் பிசி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்து கணேஷ் மாதவ் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 6 3 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்தபடி ஜெயபாண்டி அவர் பார்த்திங்கன்னா 284ன்னு போட்டாப்புல. ஒரு 64 போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெட்டியாக இருந்திருக்கும். ஒரு நம்பரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து மணி அவர் பார்த்திங்கன்னா பி போர்டு 8 6 அல்லது சி போர்டு 8 6ன்னு கொடுத்துருப்பாப்புல. ஆனால் பி போர்டில் ஒரு அற்புதமான வந்து வெட்டி கொடுத்துருப்பாப்புல. அடுத்து ஜோதி அவங்க பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 0 6 கொடுத்துருப்பாப்புல. 6ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிபிசி பார்த்திங்கன்னா 68 போட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஷார்ட் சாங் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் ஒரு இன்னிங்ஸ், சி போர்டில் நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒரு அற்புதமான வெட்டி தான் கொடுத்துருப்பாப்புல. ஏசி டைப் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெட்டியாக இருந்திருக்கும். திருவாங்கடம் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபிபிசியில் பார்த்திங்கன்னா 74 இந்த மாதிரி கொடுக்குறாப்புல. 29ன்ட்டு ஆனால் பவரில் மாற்றி கொஞ்சம் மாற்றிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு ஏபிபிசி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். அடுத்து சுரேஷ் மணி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு வந்து சிங்கிள் ஷாட் 7 அல்லது 7 அதிகமாகவும் ஆனால் 2 ஒரு நம்பர் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் 2ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 234 ஓகே பவரில் எடுத்தாப்புல. ஆனால் வந்து ஒரு 6ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஃபினிஷாக இருந்திருக்கும்.
ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு கணிப்பு தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பால் அவர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 24 ஏபிபிசி 24 போட்டிருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து ஒரு கசிங் எடுத்துருக்காப்புல. ஒரு அற்புதமான ஒரு வினிஷ் தான் வந்துடும். பிசி 24 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏசி 24 ஆல் போர்டு வச்சுருந்தாப்புல. ஒரு அற்புதமான வெற்றி. அதுபடி அசோக் குமார் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 8-2ன்னு கொடுத்துருக்காப்புல. அதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து காந்திராஜன் பி போர்டுக்கு 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சிங்கிள் ஷாட்டில் ஒரு அற்புதமான கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து சி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனாலும் ஒரு அற்புதமான கொடுத்துருக்காப்புல கசிங் எடுத்துருக்காப்புல. அதுபடி விஎன் மேடும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் கொடுத்தாப்புல. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. கொஞ்சம் பாலம் பண்ணிங்க. கொஞ்ச நாள் இடையில வந்து மிஸ் பண்ணாப்புல. இப்போ வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வினிங் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ லைக்கே பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய அனைத்து எண்களும் பார்த்திங்கன்னா கசிங் மட்டும் தான். ஓகேவா? கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா?